RN ரவிக்கு எதிரான வழக்கில் எழுத்துப்பூர்வ வாதங்களை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு இன்று மாலை வரை அவகாசம். கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் ஆணை. கும்பமேளா புனித நீரில் மனித கழிவில் உள்ள கிருமிகள். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிக்கையில் தகவல். மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். சென்னையில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இன்று ஆர்ப்பாட்டம். மதுரை, திருச்சியில் பிரம்மாண்டமாக அமைய உள்ள டைடல் பூங்காக்கள். இன்று அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கு. விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் சீமான் ஆஜர். ரேஷனில் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களுக்கான பாமாயில் துவரம்பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பழுதான லாரி. வாகனங்கள் பாதை மாறி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல். சிவராத்திரியையொட்டி சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் ஆடு, கோழி வாங்க குவிந்த மக்கள். 1 கிலோ சேவல் 600 ரூபாய் வரை விற்பனை. கனடாவில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளான விமானம். பயணிகளுடன் காயங்களுடன் மீட்பு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தேர்வு கூட்டத்தில் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தேர்வு செய்த பிரதமர் தலைமையிலான குழு. ஆவினில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது டெல்லி சிபிஐ. காரைக்கால் தர்காவில் 202ஆம் ஆண்டு கந்தூரி விழா. மின் அலங்காரத்துடன் நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலம். ஓசூரில் தர்மராஜா திருக்கோயில் பூக்கரக விழா. கிலோ கரகத்துடன் ஆடி வந்த பக்தர். வேலூரில் தாறுமாறாக ஓடிய பேருந்து அடுத்தடுத்து 6 வாகனங்கள் மீது மோதி விபத்து. படுகாயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல். ஆசிரியரை கைது செய்து காவல்துறை விசாரணை. உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை. சவுதி அரேபியாவில் அமெரிக்கா, ரஷ்யா வெளியுறவு அமைச்சர்கள் இன்று பேச்சு. இத்தாலியில் பல மீட்டர் உயரத்திற்கு தீப்பிழம்பை கக்கும் எட்னா எரிமலை. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். விமான சேவை கடும் பாதிப்பு. தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. கைவினை கலைஞர்களுக்கு முதலமைச்சர் விருது வழங்கி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சி முருகேசன், சோ ராஜகோபால்,
ரே ராதா. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கைவினை கலைஞர்களுக்கான சான்றுகளை வழங்கி முதலமைச்சர் வழங்கி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை இப்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு முடிவுற்ற திட்ட பணிகளை காணொலி காட்சி வாயிலாகவும் முடிவுற்ற பயனாளிகளுக்கு நேரிலும் ஆணைகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில தமிழ்நாடு கைத்திற தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் கைவினை தொழிலுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட 65 வயதுக்கும் மேற்பட்ட 9 சிறந்த கைவினை கலைஞர்களுக்கான வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கினார். இந்த கைத்திற தொழில் பங்களிப்பு, அபிவிருத்தி மற்றும் படைப்புகள் ஆகியவற்றில் சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில குறு சிறு நடுத்தர தொழில்துறையுடைய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழ்நாடு அரசுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம் IAS உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக டெல்லி தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் டெல்லி தமிழ் சங்கத்தின் திருவள்ளூர் கலையரங்க புத்தாக்க பணிகளையும் மேற்கொள்ள 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் டெல்லி தமிழ் சங்க தலைவர் சக்தி பெருமாள், அதே போல துணைத் தலைவர் ஆகிய நிர்வாகியிடம் முதலமைச்சர் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் அடுத்தபடியாக நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு தொழில்துறை சார்பில் திருச்சி மற்றும் மதுரையில டைடல் பூங்காவிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது காணொலி காட்சி வாயிலாக. குறிப்பாக அந்த அடிப்படையில தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாநகராட்சியில இந்த டைடல் பூங்கா தொடங்குவதற்கான ஏற்கனவே அதுக்கான பூர்வாங்க பணிகள்லாம் நிறைவு பெற்று தற்போது அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது. முன்னதாக இந்த கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சிறந்து விளங்கிய கைத்தொழில் கலைஞர்களுக்கு இந்த விருதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். நீதிபதிகள் நியமனம் முறையாக நடப்பதில்லை என குற்றம் சாட்டிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பிரதமருக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்ததால் நீதிபதி பதவி மறுக்கப்படும் நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நீதிபதிகள் நியமனம் குறித்து சென்னையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரி பரந்தாமன் ஆகியோர் கூட்டாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டப்படி நியமிக்கப்படுவதில்லை என சந்துரு குற்றம் சாட்டினார். குறிப்பாக சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை என கூறிய அவர் 79% பணியிடங்கள் உயர் வகுப்பினருக்கு வழங்கப்படுவதாக கூறினார். ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து பல்தரப்பினரும் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும். பலதரப்பட்டவரும் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் இதுவரை பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தை எல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போடுவதில்லை. தொடர்ந்து பேசிய அவர் கொலிஜியம் பரிந்துரை செய்தாலும் மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீதிபதி பொறுப்புக்கு வர முடியாது என்று விமர்சித்தார். இதற்கு வழக்கறிஞர்கள் ஜான் சத்யன் மற்றும் நீலகண்டனே சாட்சி என்றும் சந்துரு சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டுடைய பொது கருத்தை, அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்த கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? எந்த காரணமும் கிடையாது. நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறி பெயரை செகர்ந்தளித்தார். ஆனாலும் ஜான் சத்யம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். எந்த கருத்து என்றால், நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள், முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. கேரளாவில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் 74 விழுக்காடு பெண்கள் இருந்த நிலையில் அவர்களில் ஒருவரால் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என சந்துரு குறிப்பிட்டார். பின்னர் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் RSS சிந்தனை உள்ளவர்கள்தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்தார்.
RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்களை தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப CBI கையில் எடுத்துக்கிட்டாங்க, ED, PMLA கையில் எடுத்துக்கிட்டாங்க, UPA கையில் எடுத்துக்கிட்டாங்க, NIA கையில் எடுத்துக்கிட்டாங்க. மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. ஜான் சத்யன்ல வெறும் சத்யனான் தான் நியமனம் ஆயிருப்பார். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள் மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். கொலிஜியம் பெயரை பயன்படுத்தி மத்திய அரசுதான் நீதிபதிகளை நியமிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்று நீதித்துறையும் மத்திய அரசு கையில் இருப்பதாக விமர்சித்த சந்துரு மற்றும் பரந்தாமன் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றி பன்முகத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர்.